கால் பாதங்கள்ல வீக்கம் இருந்தா நம்ம எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம். குழி விழற மாதிரி எனக்கு தோணுது இல்லை, பார்க்கும்போதே குழி விழும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே டிஸப்பியர் ஆகி திரும்ப கால் வீக்கமாகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ என்னென்ன காரணத்தினால நமக்கு கால் பாதத்தில் வீக்கம் வருது? இப்போது நார்மலாக எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இதுவே உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தா, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கும், சிம்டம்ஸ் அப்படின்றத நம்ம கவனிக்கவே மாட்டோம். வீக்கம் எப்படிங்க சரி செய்யலாம்? உங்களுக்கு சிறுநீரகமோ இதயமோ இல்லை நமக்கு ஏதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ இருந்து கால் வீக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இம்மிடியேட்டாக அதற்கான சிகிச்சை மூணுக்குமே நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது கால்பாத வீக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி ஆரோக்கிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு முக்கியமாக ஒரு மூலிகை இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கால் பாதங்களில் வீக்கம் இருந்தால் நம்ம எந்த மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம், சென்னை. சரிங்க, இந்த கால் பாத வீக்கம் நார்மலாக யார் யாருக்கெல்லாம் வருது? நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நின்றுக்கிட்டே ஒர்க் பண்ணாலோ, இல்லை ப்ரெக்னென்சி டைம்லேயோ நமக்கு என்ன ஆகுதுன்னா கால் பாதத்தில் வீக்கம் வருது. இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இந்த வீனஸ் ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளட்டை நம்ம கால் பாதங்கள்லையோ இல்லை ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக தேங்க ஆரம்பித்தோ நமக்கு இந்த பிரச்சனை வருது. இது சாதாரணமாக நீங்கள் ட்ராவல் பண்ணதோ ரொம்ப நேரம் நின்னதாலேயோ வந்ததுன்னா 2-3 டேஸில் நமக்கு நார்மல் ஆகிடும். இல்லைங்க, 6 மாதமாக 1 வருஷமாக எனக்கு கால் பாதத்தில் மேலே, கால் பாதத்துக்கு மேலே வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, இதில் ஒவ்வொரு விரல்கள்லையுமே வீக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் முட்டுக்கு கீழே, நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே கொஞ்சம் வீக்கம் தெரிஞ்சு கை வச்சு அழுத்தும் பொழுது குழி விழற மாதிரி எனக்கு தோணுது இல்லை, பார்க்கும்போதே குழி விழும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே டிஸப்பியர் ஆகி திரும்ப கால் வீக்கமாகுது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ என்னென்ன காரணத்தினால நமக்கு கால் பாதத்தில் வீக்கம் வருது? இப்போது நார்மலாக எப்படி இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். இதுவே உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தா, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாமலே இருக்கும், சிம்டம்ஸ் அப்படின்றத நம்ம கவனிக்கவே மாட்டோம் இல்லைங்களா? அப்போது சிறுநீரக பிரச்சனை இருந்தால் கால் பாதத்தில் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்து ஹார்ட் பீட் நமக்கு குறையுது, இல்லை ஹார்ட் வெசல்ஸில் பாதிப்பு இருக்குது அப்படின்னாவோ, இல்லை நமக்கு பிளாக் இருக்குது, ஹார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னாலோ என்ன ஆகுதுன்னா வேல்ஸ்லேயும் பாதிப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பாதத்தில் வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கு அடுத்த கண்டிஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். ஸோ லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, ஜாயிண்டிஸ் இருந்தாலோ, இல்லை நமக்கு லிவர் சிர்ஹோசிஸ் இருந்து கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களால் நமக்கு என்ன ஆகும்னா கால் பாதங்களில் வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. சரி, இந்த கால் பாத வீக்கம் நம்ம உடலில் இந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கன்ஸ் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக ஏதோ ஒரு ஆர்கன் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலோ நமக்கு வருது. இதில் டிவிடி அப்படின்னு ஒரு கண்டிஷன், டீப் வெயின் த்ராம்போசிஸ். நம்ம கால் பாதங்களில் ரத்த நாளங்களில் ஏதாவது ஒன்று ரத்தம் உறைந்து ரத்த கட்டிகள் மாதிரி சேர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக கால் பாதங்களில் வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த வீக்கம் எப்படிங்க சரி செய்யலாம்? உங்களுக்கு சிறுநீரகமோ இதயமோ இல்லை நமக்கு ஏதாவது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளோ இருந்து கால் வீக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இம்மிடியேட்டாக அதற்கான சிகிச்சைகளை எடுக்கணும். வெரிகோஸ் வெயின் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுதுன்னா கால் பாத வீக்கம் ஏற்படுது. இப்போது இதயத்திற்கும் சரி சிறுநீரகத்துக்கும் சரி நமக்கு லிவர் மூணுக்குமே நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுது கால் பாத வீக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி ஆரோக்கிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு முக்கியமாக ஒரு மூலிகை இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ எண்ணெய் சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கோங்க. நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முக்கியமாக கால் பாத வீக்கம் இருந்தாலே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சுரைக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுரைக்காய் பயன்படுத்தும் பொழுது நீர்ச்சத்து இதில் என்ன ஆகும்னா அதிகமான நம்ம உடலில் யூரிக் ஆசிட் லெவல் இருந்தாலும் யூரியா கிரியேட்டின் லெவல் இருந்தாலும் கால் பாதத்தில் வீக்கம் இருந்தாலும் அதை நமக்கு சரி செய்யுது. ஸோ
ஸோ அப்போ வந்து நம்ம இந்த சுரக்காயை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. வெண்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் பூசணி, புடலங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கால் பாத வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் இன்டர்னல் ஆர்கன், உள் உறுப்புகளுக்குமே இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஈஸியாக அதோட ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கு இந்த நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒன்று கரெக்டாக சாப்பிட்டுட்டு வாங்களேன், இதயத்திற்கும் நம்மளுடைய கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னால் கீரை, தூதுவளை கீரை. ஸோ தவறாமல் இதை சாப்பிடும்பொழுது உடலுக்கு அவ்வளவு நன்மை நமக்கு கொடுக்குது. ஸோ முக்கியமாக இந்த தூதுவளையை சூப் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ கால் பாத வீக்கம் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த தூதுவளை கீரையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, சின்ன சின்ன முட்கள் இருக்கும், கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். ஸோ இதை சின்ன சின்ன பீசஸாக நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாக நெய் அல்லது பட்டர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து, சீரகம் பூண்டு எல்லாம் சேர்த்து இந்த இலையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு இதை சூப் மாதிரி, அதாவது பாயில் பண்ணது அப்படியே நம்ம தண்ணீரோடையே குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற நீர், கால் பாத வீக்கம், இதயம் சம்பந்தப்பட்ட வீக்கம், இது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சிலருக்கு இதயத்திலுமே வீக்கம் இருக்கும், எடிமா இருக்கும், சரிங்களா? இது சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஸோ தூதுவளை கீரையை ரெகுலராக ஒரு 4 முறையாவது வாரத்திற்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது தசைகள், உடலில் இருக்கக்கூடிய இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், கால் வீக்கம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக என்ன பண்ணலான்னா, மூசாமரப்பற்றுன்னு ஒரு மருந்து இருக்குது சித்த மருத்துவத்தில். ஸோ மறக்காமல் அதை நம்ம பற்று போட்டுட்டு வரலாம். ஸோ கால் பாத வீக்கம் மறையிறதுக்கு மூசாமரப்பற்று என்ன பண்ணலான்னா, நல்ல வெந்நீர், சூடாக வெந்நீர் விட்டு கலந்து நமக்கு பொறுக்கக்கூடிய சூட்டில் காலில் நல்லா நம்ம பற்று போடணும். ஸோ இந்த மூசாமர பற்றை போட போட கால் வீக்கம் குறையும். ஸோ என்ன தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக இந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் மருத்துவரை சந்தித்து என்ன பாதிப்புனால கால் வீக்கம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதற்கேற்ற மருந்துகள் எடுக்கும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். தூதுவளை கீரை மாதிரி தூதுவளை கற்பம்ன்ற மருந்தும் நம்மக்கிட்ட இருக்குது. அதை ரெகுலராக யூஸ் பண்ணும்போதும் இதயம் தொடர்பான இல்லை கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் மறைந்து கால் வீக்கமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.